கதை விளக்கம். கடல் கொள்ளையன் கேப்டன் குரோ. எபிசோடோட ஆரம்பத்துல நான் மீசோரோ அந்த 3 பசங்க 5 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் சொல்றான், கேப்டன் காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏன் ஆளைய காணோம் அப்படின்னு கேட்கும்போது ஜோரோ சொல்றான், லூஃபியும் காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படி சொல்லும்போது அந்த 3 பசங்களும் ஒரு பையன் ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு, கேப்டன் இந்த மாதிரி ஏதாவது சோகமா நடந்துச்சுன்னா இல்ல வேற ஏதாவது நடந்தாலோ இந்த வில்லேஜ்லயே ஒரு கடற்கரை இருக்கு, அங்கதான் போய் அந்த கடலை ரசிச்சிட்டு இருப்பாரு, மேபி அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பையன் அங்க யாரோ ஓடி வரதை பாக்குறான். அப்படி அவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கிறது உசோப்பு தான். இதை பார்த்து அந்த 3 பசங்களும் ஐயா கேப்டன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜோரோ பாக்குறான், எங்க அவங்களோட லூஃபி வரல அப்படின்னு கேட்கும்போது நாமி பாக்குறா, உசோப்பு ஏன் ஒரு மாதிரி வரான், மொழியே சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது உசோப்பு இவங்க பக்கத்துல ஓடி வரான். அந்த 3 பசங்களும் கேப்டன் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கூட கேட்காம உசோப்பு அவங்கள நகர்த்திட்டு ஓடுறான். நாமி கேட்கறா, லூஃபி உங்க கூட கரையில இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அதையுமே அவன் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க 5 பேருக்கும் ஒரு ஷாக்கிங், என்ன சின்ன தெரியல, ஏன் இவன் அப்படி ஓடுறான்னு தெரியல, ஒருவேளை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜோரோ அந்த 3 பசங்க கிட்ட கேட்கறான், டேய் பசங்களா, நீங்க சொல்ற அந்த கரை இங்க இருந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த 3 பசங்களும் இவங்க 2 பேர்த்த அந்த கரைக்கு கூட்டு போறாங்க. அப்ப நாமி கேட்கறா, உசோப்பு இன்னுமே அவங்க அப்பாவை பத்தி பேசின நினைச்சு டென்ஷனா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஜோரோ சொல்றான், தெரியல, அந்த கரைக்கு போய் பார்த்தா தான் என்னாச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. உசோப்பு ஒரு வழியா ஓடி கொஞ்சம் தூரம் போய் ஓடுறத நிறுத்திட்டான். ரொம்ப டயர்டானவன் பயங்கரமா மூச்சு வாங்குறான். அப்படி மூச்சு வாங்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன கத்துறான்னா, அபாய செய்தி அபாய செய்தி, வைரஸ் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்க ஓடுங்க, இந்த வில்லேஜ்ல இருக்காதீங்க, எல்லாருமே உங்க வீட்டை விட்டு ஓடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் எப்பயும் போல அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறதுக்கு கொண்டு வராங்க. அப்ப அவன் சொல்றான், நான் இந்த தடவை நிஜமாவே தான் சொல்றேன், நிஜமாவே நாளைக்கு பைரட்ஸ் வர போறாங்க, இன்னைக்கே நீங்க எல்லாம் தப்பிச்சீங்கன்னா தான் உயிரோடு இருப்பீங்க, நாளைக்கு என்ன மாட்டிப்பீங்க, தயவு செஞ்சு இப்பயே கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். ஆனா யாருமே அவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா இவனை எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு நீ மாட்டுனடா, இன்னைக்கு நீ முடிஞ்சடா, அந்த மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது தான் உசோப் ரியலைஸ் பண்றான், இதனாலதான் கேப்டன் குரோ என்னை வந்து உயிரோட விட்டுருக்காரு, நான் என்ன சொன்னாலும் இவங்க எப்படி நம்ப போறது இல்லைன்னு அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு, ச்சே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இவன் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே மக்கள் எல்லாம் இவன் பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே உசோப்பு, சரி இவங்க கிட்ட சொன்னாதான் நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம நேரா போய் காயா கிட்டே சொல்லலாம், ஃபர்ஸ்ட் அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். மக்கள் எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை இவனை விடவே கூடாது, இன்னைக்கு 1 இல்ல 2 பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை துரத்துறாங்க. கட் பண்ணா மிஸ் காயாவை காமிக்கிறாங்க. காயா கூட இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேரு மேரி. இவரும் பட்லர் மாதிரியே இவரு இந்த வீட்டு வேலைக்காரரு. அப்படி அங்க நிக்கிற அவரு அவர் கையில ஒரு கண்ணாடி பெட்டி வச்சிருக்காரு, அதுக்குள்ள ஒரு கண்ணாடியும் இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, காயா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த கண்ணாடி கடைக்கு போய் நீங்க கொடுத்த கரெக்டான சைஸ்லயே சொல்லி செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், இது ஓகேவான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது காயா பார்த்துட்டு, இது ஓகே தான் மேரி, பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல அவர் கேட்கறாரு, இது யாருக்கு மேடம், யாருக்காவது கிஃப்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது காயா சொல்றா, நம்ம பட்லர் கிளாஹாடோருக்கு தான் கிஃப்ட் பண்ண போறேன், அவரு இந்த வீட்டுக்கு வந்து நாளையோட 3 வருஷம் முடிய போகுது, ஸோ 3rd ஆனிவர்சரியா இந்த கிஃப்டை நான் அவருக்கு தரலான்னு இருக்கேன். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க கட் பண்ணா உசோப் ஓடி வரதை காமிக்கிறாங்க. அதை கட் பண்ணி நாமிசோரோ அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. அவங்க அந்த கரைக்கு போயிட்டாங்க. இவங்களும் அந்த கரையோட மேல் பகுதியில தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருந்து பாக்குறாங்க, லூஃபி கணக்கு தெரிய மாட்டேறான். எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, இங்க என்னதான் இருக்கும், லூஃபி எங்க தான் போயிருப்பான் அப்படின்னு தேடி இருக்கும்போது நாமி நோட்டீஸ் பண்றா, கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவ அங்க இருக்கிற லூஃபியை நோட்டீஸ் பண்ணிடுறா. அதை பார்த்து சோரோ கிட்ட சொல்ல எல்லாருமே கீழே போறாங்க. கீழே போய் லூஃபியை பார்த்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யார் இவனுக்கு இப்படி பண்ணது, யார் இவனை தள்ளி விட்டது, ஒருவேளை இதனாலதான் உசோப்பை பயந்துட்டு ஓடிட்டு இருந்தானா, என்ன ஆச்சுங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜோரோ சொல்றான், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறான். அப்படி கவனிக்கும் போது தான் தெரியுது லூஃபிக்கு எதுவாகல, அவன் தூங்கிட்டு இருக்கான். உடனே ஜோரோ அவனோட கத்தி எடுத்து லூஃபியை தட்டி விட லூஃபி எந்திரிச்சுக்கிறான். கட் பண்ணா உசோப்பு அந்த மேன்ஷனுக்கு வந்துட்டான். எப்பயும் போல அவனோட சீக்ரெட் வேவ் யூஸ் பண்ணி உள்ளேயும் போயிட்டான். அப்படி உள்ள போனவன் காயாவோட ஜன்னல் மேல கள்ளத்துக்கு போடுறான். அதை நோட்டீஸ் பண்ண காயா மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு ஜன்னல் திறக்கும் போது உசோப்பு கத்த ஆரம்பிக்கிறான், காயா உன்னை அவங்க கொல்ல போறாங்க, வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். காயாக்கு ஒண்ணுமே புரியல. உசோப்பு, நீங்க திரும்பி வந்தா நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு, பழசையெல்லாம் மறந்துருங்க, நான் அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன், தயவு செஞ்சு அவர் மேல ஏதாவது கோபம் இருந்தா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்றான், காயா நீ தான் முட்டாள்தனமா இருக்க, அவன் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல, அவன் ஒரு பைரட், அவன் 3 வருஷமா உங்களை நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான், அவன் 3 வருஷமா நடிக்கிறதுக்கு காரணமே உங்களோட சொத்து தான், அவன் அதை தான் உங்ககிட்ட இருந்து அபகரிக்க பாக்குறான், ஆனா அவன் அதோட நிறுத்த போறது இல்ல, அவன் ஒண்ணு நேர்மையான பைரட் இல்ல, அவன் ஒரு கேடுகட்ட பைரட், உன் சொத்தை அடையறதோட மட்டும் இல்லாம உன்னை கொல்லவும் போறான், நாளைக்கு உன்னை மட்டும் இல்ல இந்த மொத்த வில்லேஜே சூறையாட போறான் அப்படின்னு சொல்லும்போது காயா அதிர்ச்சி ஆயிடுறா. அவளுக்கு உசோப்பு என்ன சொல்றாங்கிறது ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல காயா உசோப்பு மறுபடியும் பொய் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டு, ஆனா பொய் சொன்னாலும் இப்படியா பொய் சொல்றது, ஒருத்தரை நோகடிக்கிற மாதிரி பொய் சொல்லக்கூடாது உசோப்பு, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, முதல்ல நீங்க சொன்ன பொய் எல்லாம் நான் விரும்பி கேட்டேன், ஆனா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப நீங்க சொல்றது அபத்தமான பொய், ஒருத்தரை பத்தி இப்படி தேவையில்லாம பேசக்கூடாது உசோப் அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்றான், காயா நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேற, நீயும் ஏன் ஊர் ஜனங்க மாதிரியே பேசிட்டு இருக்க, கொஞ்சமாவது இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உசோப் என்ன பண்றான், காயாவோட கையை பிடிச்சி மேல இழுக்க பாக்குறான். காயா வரமாட்டேங்கிறா. அப்போ அந்த நேரம் பார்த்து மேரி உள்ள வந்துடுறாரு. அங்க வந்தவர் ஏற்கனவே மிஸ் காயா ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கியோட தான் வந்தாரு. அப்படி துப்பாக்கியோட அங்க வந்தவர் உசோப்பு பார்த்த உடனே, உசோப்பு நீங்க என்னடா பண்ற, உன்னை யாரோ உள்ள விட்டது, ஒழுக்கமா மிஸ் காயா கிட்ட இருந்து தள்ளி போட அப்படின்னு சொல்லி இந்த துப்பாக்கி நீட்டுறாரு. காயாவை காப்பாத்தணுங்கிற பதட்டத்துல இருந்த உசோப்பு ஜன்னல் உள்ள இறங்கி காயாவை தூக்கிட்டு ஒரு கயிறு மூலியமா அவனும் காயாவும்
கீழே குதிச்சுட்டாங்க. அப்படி அவங்க 2 பேரும் கீழே குதிச்ச உடனே காயாவை உசோப்பு கீழே இறக்கி விட்டுட்டான். அந்த நேரம் பார்த்து அங்க கேட் முன்னாடி நிக்கிற அடியாளுங்க 2 பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்து உசோப் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும் போது உசோப்பு கவுண்டர் அட்டாக் பண்றான். அவங்க எல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு காயாவை பிடிச்சு காயாவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது காயா உசோப்பை அரைஞ்சிடுறா. ஷாக்கான உசோப்பு ஒரு 2 செகண்ட்ஸ் காயாவை அப்படியே பாக்குறான். காயாவும் எதுவுமே பேசல. கன்னோட இருந்த மேரி கீழே வந்துடுறாரு. அப்படி கீழே வந்து வெளியே போட ராஸ்கல்னு உசோப்ப சொல்லி சுட போகும்போது காயா நடுவுல வந்துடுறா. நல்ல வேலையா புல்லட் உசோப்போட கையில பட்டுரும். ஆனா அவரு அதோட விட மாட்டாரு. கரெக்டா ஊர் மக்களும் அந்த மேன்ஷன் கிட்ட தான் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு உசோப் இங்கதான் இருக்கான், அவனை பிடிச்சி எடுத்துட்டு போங்க, எங்க வீட்டு பொண்ணை அவன் பலவந்தமா கடத்திட்டு போக பாக்குறான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இன்னும் கெச்சா காண்டாயிருவாங்க. அப்படி காண்டாயி உசோப்பை துரத்த ஆரம்பிக்கும் போது உசோப் மறுபடியும் ஓடுவான். இதெல்லாம் பார்த்த மிஸ் காயா அங்கே மயக்கம் போட்டுருவா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது லூஃபி நாமி ஜோரோ அந்த 3 பசங்க கிட்ட நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுவான். அதை கேட்ட நாமியும் ஜோரோவும் அப்ப நிஜமாவே இந்த வில்லேஜை நாளைக்கு பைரட்ஸ் அட்டாக் பண்ண போறாங்களா, மிஸ் காயாவையும் கொல்ல போறாங்களா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த 3 பசங்களும் இதனாலதான் கேப்டன் அப்படி போயிட்டு இருந்தாரா, முதல்ல இதெல்லாம் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பாதுகாக்கணும், முடிஞ்ச அளவுக்கு மிஸ் காயாவையும் இப்பயே காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க உசோப்பு போய் பார்க்கலாம். 6 பேரும் கிளம்பி போறாங்க. கட் பண்ணா கேப்டன் குரோவோட ஷிப்பை காமிக்கிறாங்க. அதுல பைரட்ஸா இருக்காங்க. இப்போ தற்போதைய கேப்டனா ஜங்கோ இருக்கான். அவன் பைரட் ஷிப் டெக்ல இருந்து வெளியே வந்து கேப்டனா பைரட்ஸ் எல்லாம் பார்த்து கனங்களா எல்லாரும் தயாரா இருங்க, இன்னும் சில மணி நேரங்கள்ல ஒரு ராட்சச வேட்டையிலேயே ஆரம்பிக்க போகுது, நம்ம எல்லாரும் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா காமிக்கணும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற பைரட்ஸ் எல்லாருமே குஷி ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உசோப்பை காமிக்கிறாங்க. உசோப்பு கையில காயத்தோட ஒரு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வரவன் பழசையெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு அழுதுட்டு வந்துட்டு இருக்கான். நடக்கவே உசோப்பு புலம்ப ஆரம்பிக்கிறான். நாளைக்கு வில்லேஜே அட்டாக் பண்ண போறாங்க, மொத்த மக்களும் சாக போறாங்க, அதோட சேர்த்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காயா அவளோட உயிருக்கு ஆபத்து. ஆனா நான் இவ்வளவு நாளா யாரை ரொம்ப நேசிச்சனோ அவங்க இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டேறாங்க, என்ன நினைச்சாலே எனக்கு விருப்பம் இருக்கு, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது லூஃபி ஜோரோ நாமி அந்த 3 பசங்களை பாக்குறான். அவங்களும் அவனை பார்த்து ஏ உசப்பு நீங்க தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது உசப்பு பயங்கர ஷாக் ஆயிடலாம். பிகாஸ் அவன் லூஃபி செத்துட்டான்னு நினைச்சான். அப்படி இருக்கும்போது லூஃபி உயிரோட பார்த்தா அவன் மறுபடியும் ஷாக் ஆயிடலாம். நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு உசப்பு கேட்கும்போது அந்த 3 பசங்க சொல்றாங்க இவன் ஒன்னும் சாகல கேப்டன், இவன் சும்மா தூங்கிட்டு தான் இருந்தான், நாங்க தான் போய் எழுப்பி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வாங்க கேப்டன், இவங்க எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, இப்போ எங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும், இந்த வில்லேஜே காப்பாத்தலாம், எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லலாம் நாளைக்கு அவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு, அப்பதான் ஒருத்தர் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், வாங்க கேப்டன் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது உசப்பு யோசிக்கிறான். எல்லாத்துக்கிட்டையும் மறுபடியும் போய் சொல்லணுமா, இப்பதானே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன், யாரை காப்பாற்றணும்னு நினைச்சனோ அவங்களே என்ன நம்ப மாட்டேறாங்க, இதுல யாருக்கிட்ட மறுபடியும் நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்ச யூசப் கொஞ்சம் குனிஞ்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுட்டு அந்த 3 பசங்களை பார்த்து ஏமாந்தீங்களா, எப்பயும் போலதான்டா, நான் சும்மா போய் சொன்னேன், ஆனா இந்த தடவை நீங்க நம்பிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 பசங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியா கேப்டன், நான் கூட உண்மைன்னு நினைச்சிட்டேன், ஆனா பாருங்களேன் இந்த ஸ்ட்ரா ஹேட் பண்றேன்னு நம்பிட்டான், சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ உசப்பு என்னடா ஆச்சு டக்குன்னு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல கேப்டன், நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா நீங்க மறுபடியும் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்து போய்ன்னு நினைச்சு பார்க்கல, பொய் சொல்லலாம் தான், ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது இந்த மாதிரி பொய்யா கேப்டன், உங்க டீம்ல பைரட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அடிப்பட்ட உசோப்பை நாமி கூப்பிட்டு போய் மருந்து வைக்கிறா. அப்போ உசோப்பை அழுதுகிட்டே சொல்றான் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது லூஃபி கேட்கறான் நீ எதுக்கு பசங்க கிட்ட அப்படி போய் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது உசோப் சொல்றான் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு புழுவாடி தான், இந்த ஊர் முழுக்க என்ன அப்படிதான் பாக்குது, இந்த ஊர் பார்த்தா கூட பரவாயில்ல, நான் எவ்வளவு நாளா நான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மிஸ் காயா அவங்களே என்ன அப்படிதான் பாக்குறாங்க, அவங்க உயிருக்கு தான் ஆபத்துங்கிறத நான் அவங்க கிட்ட போய் சொல்லும் போது அவங்களே என்ன நம்பல, சோ இதுக்கு மேல மறுபடியும் இதே விஷயத்த அவங்க கிட்ட போய் நான் சொல்றதா இல்ல அப்படின்னு உசோப் சொல்றான். அதுக்கு ஜோரோ நீ என்ன புழுவாண்டியா இருந்தாலும் உண்மையை சொல்லும் போது அது உண்மைதான், உண்மை பொய்யாயிராது, அவங்களுக்கு எப்படியாவது அந்த உண்மையை சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்றான் நாளைக்கு காலையில அவங்க எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க, சூரியன் வருதோ இல்லையோ ஆனா அவங்க கண்டிப்பா வருவாங்க, அவங்க எல்லாம் பைரட்ஸ், அது ஒரு ராட்சச கொடூரமான பைரட்ஸ், கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம மொத்த வில்லேஜே சூறையாடுவாங்க, ஆனா நான் அவங்க எல்லாத்தையும் நாளைக்கு தடுத்து நிறுத்த போறேன், அந்த மொத்த பைரட்ஸையும் தடுத்து நிறுத்தி வில்லேஜுக்குள்ள யாரையுமே அனுப்ப மாட்டேன், மொத்தத்தையும் நான் தனியால நிறுத்த போறேன், நாளைக்கு அவங்களோட ஒத்த மோதி நாளைக்கு நானும் அவங்களான்னு பார்க்க போறேன், அப்படி வில்லேஜுக்குள்ள யாரும் வரலைன்னா அப்ப வில்லேஜ் மக்கள் எப்பயும் போல இருப்பாங்க இல்லையா, நான் சொன்னது பொய்யா இருந்துட்டு போகுது, நாளைய நாள் எப்பயும் போல ஒரு நார்மல் நாளா தான் இருக்கும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படியே இருந்துட்டு போகுது, அவங்களுக்காக நான் இங்க கஷ்டப்படுறேன், ஏன்னா அவங்க என்ன வெறுத்தாலும் அடிச்சாலும் அவங்க எல்லாருமே என்னோட ஊர் மக்கள் இல்லையா, நான் அவங்க எல்லாரும் இன்னும் நேசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது லூஃபி ஜோரோவும் கவலைப்படாத, தனியால உன்னை தவிக்க விட போறது இல்லை இந்த தடவை, ஆமா நாங்களும் இந்த தடவை உனக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படி லூஃபி ஜோரோவை சொல்ல உசப் கேட்கறான் நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க ஒன்னும் என் மேல பரிதாபப்படாதீங்க, நான் ஒன்னும் பரிதாபப்படுற அளவுக்கு ஒன்னும் கீழ் தாழ்ந்து போகல, எனக்கு ஒன்னும் உங்களோட ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப ஜோரோ சொல்றான் நாங்க ஒன்னும் உன்னை பார்த்து சிரிக்கல, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், பிகாஸ் நீ நியாயமா நடந்துக்கிற, நீ என்னதான் போய் சொன்னாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நியாயமா நடந்துக்கிற, அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லையா, சோ அஸ் அ பைரட்டா நீ தனியா சண்டை போடுறது எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது உசப் ஹாப்பி ஆயிடுறான். ஹாப்பியான உசப் அழுதுகிட்டே சொல்றான் அப்போ சண்டேல நாளைக்கு அவங்க எல்லாருமே செத்தாங்கடா அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க.